வீடு விற்பது வாங்குவது வந்து தனி மனிதனுடைய ம். ஆசாபாசங்கள் உட்பட்டது. என்னை ஓகே. பொறுத்த வரைக்கும் நான் வாடகைக்கு வீட்டை கொடுத்துருக்கேன். ஓ! ஏன்னா மொத்தம் வந்து நானும் வந்து ராதிகாவும் தான் இருக்கோம் அந்த வீட்டுல. என் பையன் ம்ஹ்ம். வெளிநாட்டுல படிச்சிட்டு இருந்தான். ஓகே. அப்ப 3 டாட்டர்ஸும் எல்லாம் அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. ம். எல்லாம் அவங்க வீட்டுல இருக்காங்க. அப்ப இந்த 2 பேருக்கு வந்து நைட் ஆனா 7 கதவு பூட்டணும். யாரு? நான் ம். போட்டணும், இல்லாட்டி ராதிகா போடணும். ஓகே. ஓகே. செக்யூரிட்டி மொத்தம் வந்து 14 பேர் வேலை செய்யணும் அந்த வீட்டுல. ம். மோர் தென் 14 to 15,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஹவுஸ். ஓகே. ஸோ அதை வந்து நைட் ஆனா நான் எங்க இருந்தாலும் என்ன பண்ணிட்டீங்க, வீடெல்லாம் கதவு சாத்தியாச்சான்னு கேட்டு அவங்கள நான் கேட்டு ம். தனியா இருக்குன்றது எனக்கு ஓகே. ஓகே. as a lady for her to live alone we are constantly thinking ம். ஈஸியா வந்து போக போக ரொம்ப கிரௌடட் ஆயிட்டு இருந்தது. ம். ஸோ அது என்ன வாடகை கொடுத்து ஒரு ஐடி கம்பெனி வாடகை கேட்டாங்க, கொடுத்துட்டு ஓகே. ஐ ஷிஃப்டட் டு ஆழ்வார்பேட். ம். அங்கதான் இருக்கேன். நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான நடிகர் சரத்குமார் அவருடைய வீட்டை தாங்க இப்போ பார்க்க வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் சரத்குமார் பேசினதை நீங்கள் கேட்டதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்டில் இப்போ சரத்குமார் இல்லை. இந்த வீட்டில் தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ராதிகாவும் சரத்குமாரும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ இந்த வீட்டை ஒரு ஐடி கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டுட்டு ஆழ்வார்பேட்டில் போய் அவங்க குடும்பத்தோட ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈசிஆர் ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருவான்மியூர் அப்படின்ற இடத்துல பத்திரிகையாளர்கள் தெரு, அந்த தெருவில் 2வது வீடாக சரத்குமார் அவர்களுடைய வீடு வருங்க. சரத்குமாருடைய பூர்வீக ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய தல்கா ஊர் அப்படின்ற ஒரு சிறிய குட்கிராமம் தான். சரத்குமாருடைய தந்தை இந்த ஊரில் பிறந்திருந்தாலும் இந்த ஊரில் கல்யாணம் பண்ண வரைக்கும் இங்கே தான் இருந்தார். அதன் பிறகு இவருக்கு டெல்லியில் வேலை கிடைச்சதுனால டெல்லிக்கு போயிட்டாருங்க. சரத்குமார் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே டெல்லி தான். அதன் பிறகு பணி மாறுதல் கிடைச்சி சரத்குமாருடைய தந்தை சென்னைக்கு வந்தப்போ தான் இவருடைய கல்லூரி படிப்பு முழுமையும் டெல்லியிலே முடித்த பிறகு சென்னைக்கு வந்து சேர்ந்தார். கல்லூரி படிக்கும் பொழுதே தன் உடன் படித்த தோழியான சாயாதேவி அப்படின்ற ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் பண்ணாருங்க. இவங்களுக்கு வரலட்சுமி, பூஜா அப்படின்னு 2 மகள்கள் இருந்தாங்க. வரலட்சுமி தமிழ் திரை உலகில் ஒரு ஹீரோயினாக இப்போவும் நடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு தற்சமயம் தான் திருமணமும் ஆணுச்சு. சரத்குமார் அவர்கள் நக்மா உடன் இணைந்து நடித்த போது சரத்குமாருக்கும் நக்மாவுக்கும் இடையே காதல் மலர்ந்ததுங்க. இது வந்து அவருடைய முதல் மனைவியான சாயாதேவிக்கு தெரிஞ்சதுனால 2 பேருக்கும் மனமுறிவு ஏற்பட்டு 2 பேரும் விவாகரத்து செஞ்சுட்டாங்க. அதன் பிறகு நக்மாவுடனும் மனமுறிவு ஏற்பட்டு அந்த காதலும் தோல்வியில் முடிஞ்சிச்சுங்க. அதன் பிறகு தான் ராடான் நிறுவனம் தயாரித்த கோடீஸ்வரன் அப்படின்ற நிகழ்ச்சியை சன் டிவியில் தொகுத்து வழங்கினார். இந்த ராடான் நிறுவனத்தோடைய தலைவர் தான் ராதிகா. இதனால் ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் அதாவது 2001 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க.